தௌஃபீக் ஹக்கிம். நட்சத்திரக்குறி தேனீக்களால் பாதுகாக்கப்பட்ட ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை வரலாறு சுருக்கம். நட்சத்திரக்குறி ஆசிம் பின் சாபித் ரலி அவர்கள் மதீனாவில் பனூ அப்ஸ் கிளையைச் சேர்ந்த சாபித் இப்னு அபி அல் அஃப்லா மற்றும் அல் ஷாமுஸ் பின் அபி ஆமிர் என்பவர்களின் மகனாக மதீனாவில் பிறந்தவர். மேலும் இவர் உமர் பின் கத்தாப் ரலி அவர்களின் மனைவி ஜமீலா ரலி அவர்களின் சகோதரர் ஆவார்கள். நட்சத்திரக்குறி நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு குடிபெயர்ந்த பொழுது அவர்களுக்கு உதவி செய்து மதீனாவில் இஸ்லாம் பரவிய ஆரம்ப காலத்திலேயே அதை ஏற்றுக்கொண்டவர்களில் இவரும் ஒருவர். இது மட்டுமல்லாமல் இவர் மாபெரும் வீரராக இருந்து 10 போர் மற்றும் உஹத் போர்களில் முஸ்லிம்களின் வெற்றிக்கு மிக பெரும் பங்காற்றினார்கள். நட்சத்திரக்குறி 10 போரின் வெற்றிக்கு பிறகு கைதிகளில் இருவரை மட்டுமே நபி அவர்கள் கொல்ல அனுமதி அளித்தார்கள். அதில் ஒருவன் தான் உப்பா இப்னு அபூ முயீத். இவனை கொல்லுமாறு ஆசிம் இப்னு சாபித் ரலி அவர்களுக்கு நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். நட்சத்திரக்குறி காரணம் நபி அவர்களுக்கு உப்பா செய்த தீங்கு மிக கொடுமையானது. இவன் தான் நபி தொழுகையில் இருந்த சமயம் அவர்களின் முதுகில் ஒட்டகத்தின் குடலை போட்டவன். நபி அவர்களை கொலை செய்வதற்காக அவர்களின் கழுத்தை போர்வையால் இறுக்கியவன். நட்சத்திரக்குறி நூல் சுனன் அபூ தாவூத் 2683. நட்சத்திரக்குறி இவர்கள் இருவரை மட்டும் குறிப்பிட்டு கொலை செய்ததன் மற்றொரு காரணம் இவ்விருவரும் இதற்கு முன் செய்த குற்றங்கள் மிக மோசமானவை, மறக்க முடியாதவை. அதுமட்டுமல்ல, இவர்கள் தங்களின் குற்றங்களுக்காக வருந்தவுமில்லை. இவர்களை விடுதலை செய்தால் மீண்டும் முஸ்லிம்களுக்கு கெடுதிகள் பல செய்வர். எனவே இவர்களை கொல்வது அவசியமான ஒன்றே. நட்சத்திரக்குறி இதன் பின்பு நடைபெற்ற உஹத் போரிலும் ஆசிம் இப்னு சாபித் ரலி அவர்கள் கடுமையாக போரிட்டார்கள். பலர் போரின் போது ஓடினாலும் நபி அவர்களை சுற்றி பாதுகாத்து சிலர் போரிட்டார்கள். அதில் ஆசிம் இப்னு சாபித் ரலி அவர்களும் ஒருவர். நட்சத்திரக்குறி மக்கா காஃபிர்களில் ஒருவளான சுலாஃபா என்ற பெண்மணியின் கணவன். 3 பிள்ளைகளும் உஹத் போரில் முஸ்லிம்களால் கொல்லப்பட்டார்கள். இதை சற்று எதிர்பார்க்காத அவர் அழுது ஆத்திரம் அடைந்து தன்னுடைய கணவன் மற்றும் பிள்ளைகளை கொன்றவனை விட மாட்டேன் என்று சபதம் செய்தாள். பிள்ளைகளை கொன்றவர் ஆசிம் இப்னு சாபித் ரலி என்பது தெரியவர நட்சத்திரக்குறி ஆசிம் இப்னு சாபித் ரலி அவர்களின் தலையை கொண்டு வரக்கூடியவர்களுக்கு 100 ஒட்டகம் தருகிறேன் என்று அறிவிப்பு செய்தாள். இந்த செய்தி எல்லா இடத்திற்கும் செல்ல இவரை கொலை செய்ய சதி நடந்தது. நட்சத்திரக்குறி அழல் மற்றும் காரா என்ற கூட்டம் அவ்வப்போது நபி அவர்களை சந்திக்க வருவார்கள். இதை பயன்படுத்திக் கொண்டு அந்த கூட்டத்தில் சிலர் தங்கள் ஊரில் பலர் இருப்பதாகவும் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து கூற சிலரை அனுப்புமாறு நபி அவர்களிடம் கோரிக்கை வைத்தார்கள். நட்சத்திரக்குறி இவர்களின் கோரிக்கையை ஏற்று நபியவர்கள் ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமையில் 10 சிறந்த குர்ஆன் விரிவுரையாளர்களை குர்ராக்கள் அனுப்பி வைத்தார்கள். நட்சத்திரக்குறி சஹாபாக்கள் இந்த குழுவுடன் சென்றனர். மதீனாவிற்கும் மக்காவிற்கும் இடைப்பட்ட ரஜீஃப் என்ற நீர்நிலையை அடைந்தபோது வஞ்சகர்கள் தங்கள் சுயரூபத்தை காட்டினர். பனூ லிஹ்யான் கோத்திரத்தை சேர்ந்த சுமார் 200 வெல்வீரர்கள் இந்த 10 தோழர்களையும் சூழ்ந்து கொண்டனர். நட்சத்திரக்குறி தங்களுக்கு சூழ்ச்சி நடந்துள்ளது என்பதை உணர்ந்த சஹாபாக்கள் ஒரு மலை குன்றின் மீது ஏறிக்கொண்டார்கள். எதிரிகள் சஹாபாக்களை நோக்கி ஒன்று சரணடைய வேண்டும் அல்லது மரணிக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தனர். நட்சத்திரக்குறி இதை கேட்ட ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீரத்துடன் பதிலளித்தார், அல்லாவின் மீது ஆணையாக, ஒரு காஃபிரின் பாதுகாப்பில் நான் ஒருபோதும் இறங்க மாட்டேன். யா அல்லாஹ், எனது இந்த செய்தியை உனது தூதருக்கு எட்டச் செய்வாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். இவரின் பிரார்த்தனையை இறைவன் என்று கொண்டான். நபி அவர்களுக்கும் இந்த செய்தியை அல்லாஹ் அறிவித்தான். நட்சத்திரக்குறி சஹாபாக்களிடமோ போதிய ஆயுதமும் இல்லை. மிக குறைவான வில்லும் வாள்களும் இருந்தன. இருந்தும் இவர்கள் சரணடையவில்லை, எதிர்த்து போரிட்டார்கள். நட்சத்திரக்குறி இதில் ஆசிம் ரலி அவர்களும் அவர்களுடன் இருந்த 7 தோழர்களும் வீரமாக போரிட்டு அங்கேயே ஷஹீதானார்கள். ஆனால் மீதமிருந்த குபை பின் அதி மற்றும் சைத் பின் ததன்னா ஆகிய இருவர் மட்டும் வஞ்சகமாக பிடிபட்டு மக்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டனர். நட்சத்திரக்குறி ஆசிம் இப்னு சாபித் ரலி அவர்களின் தலையை வெட்டி எடுத்து 100 ஒட்டகங்களை பெற வேண்டும் என்று காஃபிர்கள் மும்முரம் காட்டினார்கள். நட்சத்திரக்குறி இந்த நேரத்தில் தான் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் பல ஆயிரம் தேனீக்கள் இவரின் உடலை சுற்றி முய்த்து கொண்டன. இதனால் இவரின் உடலை காஃபிர்களால் நெருக்க முடியவில்லை.
இருட்டிய பிறகு தேனீக்கள் கலைந்துவிடும், அப்போது அவரது தலையை வெட்டி எடுத்துச் செல்லலாம் என்று காத்திருந்தனர். நட்சத்திரக்குறி. நட்சத்திரக்குறி. ஆனால் அன்று இரவு யாரும் எதிர்பார்க்காத வகையில் பெருமழை பெய்தது. அந்த மழையினால் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடலை அடித்துச் சென்றது. எதிரிகள் தேடியும் அவரது உடல் கிடைக்கவில்லை. இதன் மூலம் எந்தக் காஃபிரும் என்னை தொடக்கூடாது என்ற அவரது ஆசையை அல்லாஹ் நிறைவேற்றினான். நட்சத்திரக்குறி. நூல். சீரத் இப்னு ஹிஷாம். நட்சத்திரக்குறி. குபைப் பின் அதீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்காவில் ஒரு வீட்டில் கைதியாக வைத்திருந்தார்கள். அந்த வீட்டில் இருந்த பெண் அவர் திராட்சை பழங்கள் உண்பதைக் கண்டால், ஆனால் அப்போது மக்காவில் பழம் விளையும் பருவமும் இல்லை, அவரின் கைகளும் விலக்குகளால் கட்டப்பட்டு இருந்தன. அந்த பெண் இது நிச்சயமாக அல்லாஹ் தான் உங்களுக்கு அளித்திருக்க வேண்டும் என்று கூறினாள். நட்சத்திரக்குறி. நட்சத்திரக்குறி. காஃபிர்கள் கையில் அகப்பட்ட குபைப் பின் அதீ ரலியல்லாஹு அன்ஹு இவர் மக்காவில் ஷஹீதானார்கள். மரணத்திற்கு முன் 2 ரகக்கள் தொழ அனுமதி கேட்டுத் தொழுதார். நட்சத்திரக்குறி. நட்சத்திரக்குறி. சைத் பின் ததன்னா ரலியல்லாஹு அன்ஹு இவரிடம் அபூ சுஃப்யான், உனக்கு பதிலாக முஹம்மது இங்கே கொல்லப்படுவதையும் நீ உனது குடும்பத்துடன் இருப்பதை நீ விரும்புவாயா என்று கேட்டார். அதற்கு அவர், நபியவர்களின் காலில் ஒரு முள் தைப்பதை விடவும் என் உயிர் போவதையே நான் நேசிக்கிறேன் என்று கூறி ஈமானிய உறுதியை காட்டினார். பின்பு இவரும் ஷஹீதானார்கள். நட்சத்திரக்குறி. நூல். சஹீஹ் புகாரி 3045. நட்சத்திரக்குறி. இமாம் இப்னு கசீர் அவர்கள் குறிப்பிடும் போது, ரஜீஃப் சம்பவம் என்பது ஈமானின் சோதனைக்களம். இதில் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது உடலை பாதுகாக்க தேனீக்களின் உதவியைப் பெற்றார். குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையின் மூலம் வரலாற்றில் இடம் பிடித்தார் என்று விளக்குகிறார்கள். நட்சத்திரக்குறி. நட்சத்திரக்குறி. இதைப் பற்றி பிற்காலத்தில் உமர் அவர்கள் பெரிதும் வியப்போடு கூறுவார்கள். கொல்லப்பட்ட ஆசிமுடைய உடலின் ஒரு சில பகுதியையாவது எடுத்து வர குறைஷிகள் சிலரை அனுப்பினர். ஆசிம் குறைஷிகளின் மிக மதிக்கத்தக்க ஒருவரை உஹத் போரில் கொன்றிருந்தார். ஆசிமை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் தேனியைப் போன்ற சில வண்டுகளை அனுப்பி வந்தவர்களை விரண்டோடச் செய்தான். நட்சத்திரக்குறி. நட்சத்திரக்குறி. இச்செய்தியை கேள்விப்பட்ட உமர் அல்லாஹ் முஃமினான அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அடியானை உயிருடன் இருக்கும் போது பாதுகாத்தது போன்று அவரின் மரணத்திற்குப் பின்னும் பாதுகாக்கிறான் என்று கூறினார்கள். நட்சத்திரக்குறி. நூல். இப்னு ஹிஷாம். நட்சத்திரக்குறி. அட்குறி. அல்லாஹ் போதுமானவன். நட்சத்திரக்குறி. 4 கீழ் 6 காலை 7:40 PM கூட்டல் குறி 947755666533 இஸ்லாமிய கண்ணோட்டத்தில். கேலிச்சித்திரம். அடிக்கோடு 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 அடிக்கோடு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முஸ்லிம் என்று தன்னை அடையாளப்படுத்தி வாழ்கின்றவர்கள் தான் நினைத்த போக்கில் அவனுடைய வாழ்க்கையை இந்த உலகில் அமைத்துக் கொள்ள முடியாது. அலங்காரங்கள் நிறைந்த இந்த உலகில் அல்லாஹ்வுக்கும் ஷுலுக்கும் கட்டுப்பட்டு தன் ஆசைகளையும் மனோ இச்சைகளையும் கட்டுப்படுத்தி அடக்கமான முறையில் வாழ்பவனே உண்மையான முஸ்லிமாவான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், இத்தூதருக்கும் முஹம்மதுக்கும் கட்டுப்படுங்கள், எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் புறக்கணித்தால் தெளிவாக எடுத்துச் சொல்வதே நமது தூதரின் கடமை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல் குர்ஆன் 5-92. ஈமான் கொண்டவர்களை நோக்கி அல்லாஹ் கூறும் செய்தி. நம்பிக்கை கொண்டோரே, இஸ்லாத்தில் முழுமையாக நுழையுங்கள். ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரியாவான். அல் குர்ஆன் 2-208. இஸ்லாத்தில் ஒன்றை ஏற்று மற்றொன்றை மறுப்பது உண்மையான நம்பிக்கையாளர்களின் அடையாளம் கிடையாது. பரிபூரணமாக தீனில் இஸ்லாத்தில் நுழையுமாறே ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். ஆகவே முஸ்லிம் அடையாளத்துடன் இருப்போர் அனைவரும் இம்மார்க்கத்தில் முழுமையாக நுழைய முயற்சிக்க வேண்டும். 1. இத்தலைப்புக்கான காரணம். இன்று பலதரப்பட்ட கலைகள் நவீன வளர்ச்சியுடன் உலகில் தோற்றம் பெற்றுள்ள நிலையில் அக்கலைகளில் எது மார்க்க வரம்புகளுக்கு உட்பட்டது, எது முரண்பட்டது என்ற அடிப்படைகளை கவனிக்காது பலரும் அவைகளை படிப்பதிலும் அவற்றை நடைமுறைப்படுத்துவோரை வாழ்த்துவதிலும் சர்வசாதாரணமாக ஈடுபடுகின்றார்கள். அந்த வரிசையில் கேலிச்சித்திரம், கார்ட்டூன் வரைதல் ஒரு சிறந்த கலையாக இன்று முஸ்லிம் சமூகத்துக்குள் ஊடுருவியுள்ளதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அதன் விளைவாக நபிமார்களின் சரிதைகள், நபித்தோழர்களின் சரிதைகள் என அனைத்தும் கார்ட்டூனாக வெளிவந்துள்ளது. அது மாத்திரமின்றி ஹதீஸ்களுக்கான விளக்கங்களும் கார்ட்டூன் வடிவில் இமேஜாக வெளியிடப்படுகின்றது. நல்ல கருத்துக்களை சமூகத்துக்கு எடுத்துச் சொல்ல கார்ட்டூனை சிறந்த ஊடகமாக கருதும் பலர் இதில் ஒரு படி மேலே சென்று ஆலிம்களை கேவலப்படுத்தவும், நாட்டு ஜனாதிபதியை கேலி செய்யவும், இன்னுமுள்ள பிரபலங்களை கேலி செய்யவும், கருத்துச் சுதந்திரம் எனும் பெயரில் அவ்வப்போது நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மையப்படுத்தி கேலிச்சித்திரங்களை வெளியிடுகின்றார்கள்.
முஸ்லிம்களின் தலைமை என நோக்கப்படும் அமைப்புகளை கூட கொச்சைப்படுத்தி அரபு பெயர் கொண்ட பலர் கேலிச்சித்திரம் வரைவதை நீங்கள் சில சந்தர்ப்பங்களில் அவதானித்திருப்பீர்கள். இது பற்றி சம்பந்தப்பட்டோரிடம் விளக்கம் கேட்டால் கார்ட்டூனிஸ்ட்கள் பலரும் சொல்லும் பதில் கேலிச்சித்திரத்தை ஒரு கலையாகவும் அதை வெளியிட்ட ஊடகத்தை முஸ்லிம் சமூகத்தின் விடிவுக்கான ஊடகமாகவும் மட்டுமே நோக்க வேண்டும் என்ற கருத்துப்பட அவர்களின் சிந்தனைகளை முன்வைப்பார்கள். இந்த முன்னுரையுடன் இப்போது நாம் தலைப்புக்குள் நுழைவோம். 2. இஸ்லாத்தில் பிறரை கேலி செய்ய அனுமதியுண்டா? நம்பிக்கையாளர்களே, எந்த ஆண்களும் மற்றெந்த ஆண்களையும் கேலி செய்ய வேண்டாம். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேலி செய்யும் இவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம். அவ்வாறே எந்த பெண்களும் மற்ற எந்த பெண்களையும் கேலி செய்ய வேண்டாம். அவர்கள் கேலி செய்யும் இவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம். உங்களில் ஒருவர் ஒருவரை இழிவாக கருதி குறை கூற வேண்டாம். உங்களில் ஒருவர் மற்றவருக்கு இத்தீய பட்டப்பெயர் சூட்ட வேண்டாம். நம்பிக்கை கொண்டதன் பின்னர் கெட்ட பெயர் சூட்டுவது மகா கெட்ட பாவமான தாகும். எவர்கள் இவைகளிலிருந்து விலகிக் கொள்ளவில்லையோ அவர்கள்தான் வரம்பு மீறிய அநியாயக்காரர்கள். அல்குரான் 49-11. பில்க்ரோ ஒரு முஃமின் எப்படி இருக்க வேண்டும், பிறரை எப்படி மதிக்க வேண்டும் என்ற விடயங்களைப் பற்றி தெட்ட தெளிவாக மேலுள்ள வசனத்தில் அல்லாஹ் கூறிவிட்டான். பிறரை கேலி செய்வதும் பட்டப்பெயர் கூறி அழைப்பதும் பெரும் குற்றமாகும். இத்தகைய செயலைச் செய்வோரை அநியாயக்காரர்களாக அல்லாஹ்வே அடையாளப்படுத்தியுள்ளான். 3. கேலி செய்வது யாருடைய பண்பாடு? முனாபிக்களைப் பற்றி அல் குர்ஆன் நம்பிக்கை கொண்டோரை அவர்கள் சந்திக்கும் போது நம்பிக்கை கொண்டுள்ளோம் என கூறுகின்றனர். தமது ஷைத்தான்களுடன் தனித்திருக்கும் போது நாங்கள் உங்களைச் சேர்ந்தவர்களே, நாங்கள் அவர்களை கேலி செய்வோரே என கூறுகின்றனர். அல் குர்ஆன் நள்ளிரவு 2:14. அவர்களிடம் இதுபற்றி கேட்டால் வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் பேசினோம் என்று கூறுவார்கள். அல்லாஹ்வையும் அவனது வசனங்களையும் அவனது தூதரையுமா கேலி செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்பீராக. அல் குர்ஆன் 9-65. காபிர்களைப் பற்றி அல் குர்ஆன் ஏகிறைவனை மறுப்போருக்கு இவ்வுலக வாழ்க்கை அழகாக்கப்பட்டுள்ளது. அவர்கள் நம்பிக்கை கொண்டோரை கேலி செய்கின்றனர். இறைவனை அஞ்சியோர் கியாமத் நாளில் அவர்களுக்கு மேலே இருப்பார்கள். அல்லாஹ் தான் நாடியோருக்கு கணக்கின்றி வழங்குகிறான். அல் குர்ஆன் 2-212. முற்றுப்புள்ளி. முஹம்மதே, உமக்கு முன் பல தூதர்கள் கேலி செய்யப்பட்டனர். எதை கேலி செய்தார்களோ அதுவே கேலி செய்தவர்களைச் சூழ்ந்தது. அல் குர்ஆன் காலை 6:10. எந்த தூதர் அவர்களிடம் வந்தாலும் அவர்கள் கேலி செய்யாமல் இருந்ததேயில்லை. திருக்குரான் மதியம் 3:11. முஃமின்கள் அவர்களை கடந்து செல்லும் போது கண் சாடையால் கேலி செய்து கொண்டிருந்தனர். அல் குர்ஆன் 83-30. பில்க்ரோ அல் குர்ஆன் முழுவதிலும் கேலி செய்வது முனாபிக்களினதும் இறை மறுப்பாளர்களினதும் பண்பு என்றே அல்லாஹ் கூறுகிறான். பிறரை கேலி செய்வதை அநீதியாகவே இஸ்லாம் சொல்கின்றது. அதை ஒருபோதும் இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. 4. மார்க்கத்தையும் மார்க்கம் பேசுவோரையும் கேலி கூத்தாக ஆக்குவோரின் நிலை. பில்க்ரோ இன்று அல்லாஹ் அருள் செய்த சிலரை தவிர பலருக்கு அல் குர்ஆன் அல் ஹதீஸிலிருந்து மார்க்கத்தை பேசுவது ஒவ்வாமையாகவே உள்ளது. ஷிர்க் பிதத்துகளை விட்டு ஒதுங்கி இஸ்லாத்தின் தனித்துவத்தை பேணும்படி உபதேசிக்கப்பட்டால் மார்க்கத்தை போதிப்போரை தலிபான்களாகவும் பக்காதிகளாகவும் கேலி செய்கின்றார்கள். இந்தகையோர் பற்றி அல்லாஹ் கூறுவதை படியுங்கள். நீங்கள் அல்லாவின் வசனங்களை கேலியாக கருதியதும் இவ்வுலக வாழ்வு உங்களை மயக்கியதுமே இதற்கு காரணம். இன்று அதிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட மாட்டார்கள். அவர்கள் உலகுக்கு மீண்டும் அனுப்பப்பட்டு வணக்கங்கள் செய்ய வற்புறுத்தப்பட மாட்டார்கள். அல் குர்ஆன் 45-35. தொழுகைக்கு நீங்கள் அழைக்கும் போது அதை அவர்கள் கேலியாகவும் விளையாட்டாகவும் எடுத்து கொண்டனர். அவர்கள் விளங்காத கூட்டத்தினராக இருப்பதே இதற்கு காரணம். அல் குர்ஆன் காலை 5:58. முஹம்மதே, ஏகிறைவனை மறுப்போர் உம்மை காணும் போது உம்மை கேலி பொருளாகவே கருதுகின்றனர். இவர் தான் உங்கள் கடவுள்களைப் பற்றி விமர்சிப்பவரா எனக் கூறுகின்றனர். அவர்கள் அளவற்ற அருளாளனை நினைவு கூற மறுப்பவர்கள். அல் குர்ஆன் இரவு 9:36. முற்றுப்புள்ளி. எனது நினைவை விட்டும் உங்களை மறக்கச் செய்யும் அளவுக்கு அவர்களை கேலிப் பொருளாக கருதினீர்கள். அவர்களை பார்த்து சிரித்து கொண்டுமிருந்தீர்கள் என்று இறைவன் கூறுவான். அல் குர்ஆன் 23-110. அல்லாவின் வசனங்களை பொய்யென கருதி அவற்றை கேலி செய்ததால் தீமை செய்தோரின் முடிவு தீமையாகவே அமைந்தது. அல் குர்ஆன் 30-10. நமது வசனங்களில் எதையேனும் அவன் அறிந்தால் அதை கேலியாக எடுத்துக் கொள்கிறான். அவர்களுக்கே இழிவு தரும் வேதனை உள்ளது. அல் குர்ஆன் 45-9. அவர்கள் என்னை மறுத்ததற்கும் எனது வசனங்களையும் தூதர்களையும் கேலியாக ஆக்கியதற்கும் இந்த நரகமே உரிய தண்டனை. அல் குர்ஆன் 18-106. 5. அல்லாவின் மார்க்கத்தை கேலி கூத்தாக்குவோருடன் நட்பு பாராட்டுவோரின் நிலை.
பில்க்ரோ இன்னும் சிலர் இருப்பார்கள் அவர்கள் நேரடியாக எதையும் எழுதவோ பேசவோ மாட்டார்கள். ஆனால் அவர்களின் நட்பு வட்டாரத்தில் உள்ளோர் ஒரு பதிவை பகிர்ந்தால் அது மார்க்க வரம்புகளுக்கு உட்பட்டதா இல்லையா என சிந்திக்காது அப்பதிவை ஆதரித்து முகநூல் போன்ற சமூக ஊடகங்களில் லைக் ஹாஹா என சிம்போல் அடையாளங்களை பதிந்து அவர்களின் தகவலுக்கு ஆதரவு வழங்குவார்கள். நன்மையை ஏவி தீமையை தடுப்போரை முல்லாக்கள் என பட்டப்பெயர் சூட்டி அழைப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். பாவத்திலும் வரம்பு மீறலிலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன். அல் குரான் 5-2. நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டோரிலும் ஏகிறைவனை மறுப்போரிலும் உங்கள் மார்க்கத்தை கேலியாகவும் விளையாட்டாகவும் ஆக்கிக் கொண்டோரை உற்ற நண்பர்களாக்கிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அல் குரான் காலை 5:57. அல்லாவின் வசனங்கள் மறுக்கப்பட்டு கேலி செய்யப்படுவதை நீங்கள் செவியுற்றால் அவர்கள் வேறு பேச்சுக்களில் ஈடுபடும் வரை அவர்களுடன் அமராதீர்கள். அவர்களுடன் அமர்ந்தால் அப்போது நீங்களும் அவர்களைப் போன்றவர்களே என்று இவ்வேதத்தில் உங்களுக்கு அவன் அருளியுள்ளான். நயவஞ்சகர்களையும் தன்னை மறுப்போர் அனைவரையும் நரகில் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். அல் குரான் 4-140. பில்க்ரோ இஸ்லாம் பிறரை கேலி செய்வதையும் மார்க்கத்தில் உள்ளவற்றை கேலி செய்வதையும் மார்க்கத்தை பேசுவோரை கேலி செய்வதையும் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவோரை கேலி செய்வதையும் தடுத்திருக்க அவற்றுக்கு துணை போவதும் ஹராமான தடுக்கப்பட்ட காரியமாகும் என்பது தெட்டத் தெளிவான உண்மையாகும். பில்க்ரோ அநியாயக்காரர்களின் பக்கம் சாய்ந்து விடாதீர்கள். 11-113. இன்னும் யார் அநியாயம் செய்கிறார்களோ அவர்களின் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள். அப்படிச் செய்தால் நரக நெருப்பு உங்களை பிடித்து கொள்ளும். அல்லாஹ்வை அன்றி உங்களை காப்பாற்றுவோர் எவருமில்லை. மேலும் நீங்கள் அவனுக்கெதிராக வேறெவராலும் உதவி செய்யப்படவும் மாட்டீர்கள். 6. கேலி சித்திரம் வரைவதை இஸ்லாம் வரவேற்குமா? கேலி செய்வது முஸ்லிமுடைய பண்பு கிடையாது. அல் குரானும் அல்ஹதீஸும் கேலி செய்வதை தடுத்திருக்க அதை ஒரு தனி கலையாகச் செய்வதை ஒரு போதும் இஸ்லாம் அனுமதிக்காது என்பதை மேலே நான் முன்வைத்த ஆதாரங்களினூடாக இலகுவாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். விபச்சாரத்தை எப்படி இஸ்லாம் தடை செய்துள்ளதோ அதுபோல் தான் விபச்சார விடுதிகளை அமைக்க துணை போவதையும் தடை செய்துள்ளது. இது போல் தான் பிறரை கேலி செய்வதை தடை செய்துள்ள இஸ்லாம் அதை ஒரு கலையாக கற்பிப்பதையும் அப்படியான கலைஞர்களை பாராட்டுவதையும் பொதுவாகவே தடை செய்தே உள்ளது. அல்லாஹ் சொல்கிறான், நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். பாவத்திலும் வரம்பு மீறலிலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன். அல் குரான் 5-2. நபிகளாரை பார்த்து அல்லாஹ் சொன்ன செய்தி. கேலி செய்வோரை விட்டும் நாமே உம்மை காப்போம். திருக்குரான் 15-95. கேலி சித்திரம் வரைவோர் அதை பெரும் கலையாக கற்பனை பண்ணுவதுடன் ஒரு கருத்தை அடுத்தவர்களுக்கு இலகுவாக புரியும் விதத்திலும் விமர்சிக்கப்படுகின்றவர் கோவப்படும் விதமாக அல்லது தன் தவறை உணரும்படி முன்வைக்க சிறந்த ஊடக முறையாகவும் இத்துறையை கருதுகின்றார்கள். இதன் காரணத்தால் தான் இவர்கள் யாரை விமர்சிக்க நினைக்கின்றார்களோ அவரை அடையாளப்படுத்தும் விதமாக உருவங்களை வரைவார்கள். இது இன்றைய உலக நடைமுறையில் சாதாரண விடயமாக மாறிவிட்டது. 7. உருவப்படம் வரைகின்றவர் பற்றி நபி அவர்கள் சொன்ன செய்திகள். 1. உருவம் வரையும் நபர் படைப்பினத்தில் மிக கெட்டவராவார். உம்மு ஹபீபா உம்மு சலமா தாங்கள் அபிசீனியாவில் கண்ட உருவங்கள் இடம்பெற்ற கிறிஸ்தவ கோவிலைப் பற்றி நபி அவர்களிடம் தெரிவித்தனர். அப்போது நபி அவர்களுள் நல்ல மனிதர் ஒருவர் வாழ்ந்து மரணித்துவிட்டால் அவரின் அடக்கஸ்தலத்தின் மேல் வணக்கஸ்தலத்தை அவர்கள் எழுப்பி விடுவார்கள். அந்த நல்லவர்களின் உருவங்களையும் அதில் பதித்து விடுவார்கள். மறுமை நாளில் அல்லாவின் முன்னிலையில் அவர்கள் தாம் படைப்பினங்களில் மிகவும் கெட்டவர்களாவர் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் ஆயிஷா நூல்கள் புகாரி 427, 434, 1341, 3873, முஸ்லிம் 822, நஸ்ஸி 0704, அஹ்மத் 23731. 2. உருவம் வரையும் நபர் மறுமை நாளில் அதற்கு உயிர் கொடுக்குமாறு ஏவப்படுவார். நான் இப்னு அப்பாஸ் உடன் இருந்தபோது ஒருவர் வந்து, அப்பாஸின் தந்தையே, நான் கைத்தொழில் செய்து வாழ்க்கை நடத்துபவன். நான் உருவங்களை வரைகிறேன் என கூறினார். அதற்கு இப்னு அப்பாஸ் நபி அவர்களிடம் நான் செவியுற்றதையே உமக்கு அறிவிக்கிறேன். யாரேனும் ஓர் உருவத்தை வரைந்தால் வரைந்தவர் அதற்கு உயிர் கொடுக்கும் வரை அல்லாஹ் அவரை வேதனை செய்வான். அவர் ஒரு போதும் அதற்கு உயிர் கொடுக்க முடியாது என்று நபி அவர்கள் கூற செவியுற்றுள்ளேன் என்றார். கேட்டவர் அதிர்ச்சியுடன் பெருமூச்சு விட்டார். அவரின் முகம் பயத்தால் மஞ்சள் நிறமாக மாறியது. அப்போது இப்னு அப்பாஸ் உமக்கு கேடு உண்டாகட்டும்.
நீர் உருவம் வரைந்துதான் தீர வேண்டும் என்றால் மரம் மற்றும் உயிரற்றவற்றை வரைவீராக என்றார். அறிவிப்பாளர் ஸீது இப்னு அபில் ஹசன் நூல்கள் புகாரி 2225, 5963, முஸ்லிம் 4290, 4291, திர்மிதி 1751, நஸ்யை 5359, அபூதாவூத் 5024, அஹ்மத் 3. அல்லாஹ்வைப் போல் படைக்க முற்படுபவன். நான் அபூ ஹுரைரா ரலி அவர்களுடன் மதீனாவில் ஒருவரது வீட்டினுள் நுழைந்தேன். அதன் மேல் தளத்தில் உருவப்படங்களை வரைபவர் உருவங்களை வரைந்து கொண்டிருந்தார். அப்போது அபூ ஹுரைரா ரலி, என் படைப்பை போன்று படைக்க எண்ணுபவனை விட அக்கிரமக்காரன் வேறு யார் இருக்க முடியும்? அவர்கள் ஒரு தானிய விதையையாவது படைத்து காட்டட்டும், ஓர் அணுவையாவது படைத்து காட்டட்டும் என்று அல்லாஹ் கூறுவதாக இறைத்தூதர் அவர்கள் சொல்லக் கேட்டேன் என்றார்கள். அறிவிப்பாளர் அபூ ஷுரா பின் அம்ர் பின் ஜரீர் நூல்கள் புகாரி 5953, 7559, முஸ்லிம் 4292, அஹ்மத் 4. உருவப்படம் உள்ள வீடுகளுக்கு வானவர்கள் நுழைய மாட்டார்கள். நான் சிறிய மெத்தை ஒன்றை விலைக்கு வாங்கினேன். அதில் உருவப்படங்கள் வரையப்பட்டிருந்தன. வீட்டுக்கு வந்த இறைத்தூதர் அவர்கள் அதை கண்டதும் உள்ளே வராமல் வாசற்படியிலேயே நின்றுவிட்டார்கள். அவர்களின் முகத்தில் அதிருப்தி அறிகுறி இனை நான் அறிந்து கொண்டு, இறைத்தூதர் அவர்களே, நான் அல்லாஹ்விடமும் அவனுடைய தூதரிடமும் மன்னிப்பு கோருகிறேன். நான் என்ன குற்றம் செய்துவிட்டேன் என்று கேட்டேன். அதற்கு இறைத்தூதர் அவர்கள் இது என்ன மெத்தை என்று கேட்டார்கள். அதற்கு நான், தாங்கள் இதில் அமர்ந்து கொள்வதற்காகவும் தலை சாய்த்து கொள்வதற்காகவும் இதை தங்களுக்காகவே நான் விலைக்கு வாங்கினேன் என்றேன். அப்போது இறைத்தூதர் அவர்கள், இந்த உருவப்படங்களை வரைந்தவர்கள் மறுமை நாளில் வேதனை செய்யப்படுவார்கள். மேலும் அவர்களிடம், நீங்கள் படைத்தவற்றுக்கு நீங்களே உயிர் கொடுங்கள் என இறைவன் தரப்பிலிருந்து இடித்து கூறப்படும் என்று சொல்லிவிட்டு, உருவப்படங்கள் உள்ள வீட்டில் நிச்சயமாக இறைவனின் கருணையை கொண்டுவரும் வானவர்கள் நுழைவதில்லை என்றும் கூறினார்கள். அறிவிப்பாளர் ஆயிஷா ரலி நூல்கள் புகாரி 5181, 5937, முஸ்லிம் 4287, அஹ்மத் முவத்தா மாலிக். நாயும் உயிரினங்களின் சிலைகள் அல்லது உருவப்படங்களும் உள்ள வீட்டினுள் இறைவனின் கருணையை கொண்டு வரும் வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்று அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் அபூ தல்ஹா ரலி நூல்கள் புகாரி 3225, முஸ்லிம் 4278, திர்மிதி 2804, நஸ்யை 4282, அபூதாவூத் 4153, இப்னுமாஜா 3649, அஹ்மத் 5. அல்லாவின் சாபம். வட்டி வாங்கி உண்பவனையும் வட்டி உண்ணக் கொடுப்பவனையும் பச்சை குத்திவிடுபவளையும் பச்சை குத்திக் கொள்பவளையும் உருவப்படங்களை வரைகின்றவனையும் நபி அவர்கள் சபித்தார்கள். அறிவிப்பாளர் அபூ ஜுஹைஃபா ரலி நூல்கள் புகாரி 5962, அஹ்மத் 18281. பில்க்ரோ அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, மேலே நான் சுட்டிக்காட்டிய அனைத்து ஹதீஸ்களும் உருவம் வரைதல் தொடர்பாக வந்துள்ள எச்சரிக்கைகளாகும். இந்த ஆதாரங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடப்போருக்கு தன் தவறை திருத்திக் கொள்ள போதுமானதாக இருக்கும். இந்த ஹதீஸ்கள் அனைத்தையும் இணைத்து விளங்குவோர் பொதுவாகவே இஸ்லாத்தில் உயிரினங்களின் உருவத்தை வரைவது தடை செய்யப்பட்ட காரியம் என்பதை இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். இஸ்லாம் உருவம் வரைவதை வன்மையாக கண்டித்து தடை செய்திருக்க பிறரை கேலி செய்யும் முகமாக உருவம் வரைவதை ஒரு போதும் அனுமதிக்காது. முஸ்லிம் பெயர்களில் வலம் வரும் அஷைக்களும் கார்ட்டூனிஸ்ட்களும் தம் தவறை திருத்திக் கொள்ள கடமைப்பட்டுள்ளீர்கள். 6. உருவப்படம் சிதைக்கப்படாது இருந்த தலையணையை நபி அவர்கள் பாவித்தார்களா? உருவப்படம் வரையலாம் என்போரின் சான்றுகளின் நிலை. பில்க்ரூ உருவப்படம் வரைதல் சிலைகளை செதுக்குதல் போன்றவை தடை செய்யப்பட்ட காரியங்களாகும். பில்க்ரோ கண்ணியம் கொடுக்கும் நோக்கில் இல்லாமல் உருப்படம் வரைய முடியும், அது தடை கிடையாது என்று சொல்கின்றவர்களின் சான்றுகளின் நிலை. உருவப்படங்களை கண்ணியமற்ற முறையில் பாவனை செய்ய வரையலாம் என்போர் ஆதாரமாக கொள்ளும் முதலாவது ஹதீஸ் 1. ஆயிஷா ரலி அவர்கள் அறிவுக்கும் செய்தியானது. உருவமுள்ள திரைச்சீலை ஒன்றை வாங்கி நான் மறைத்திருந்த வேளையில் நபி அவர்கள் ஒரு பிரயாணத்தில் இருந்து திரும்பி வந்தார்கள். அவர்கள் வீட்டில் நுழைந்த போது எனது திரைச்சீலையை வெறுத்த நிலையில், ஆயிஷாவே, இதை கொண்டு சுவர்களையா மறைக்கின்றாய் என்று கேட்டார்கள். பின்னர் நான் அதை 2 தலையணைகளாக ஆக்கினேன். அதில் உருவப்படங்கள் இருக்கும் நிலையிலேயே நபி அவர்கள் சாய்ந்து இருக்க கண்டேன். முஸ்னத் அஹ்மத். 2 முறைகளில் இந்த ஹதீஸ் லீப் ஆன செய்தி. காரணம் 01. இந்த ஹதீஸில் வரும் அறிவிப்பாளர்களில் அஸ்மா பின்த் அப்துர்ரஹ்மான் என்பவர் யார் என்று அறியப்படாதவர். இன்னும் இதன் அறிவிப்பாளர்களில் மற்றுமொருவரான
உசாமா பின் சைத் அல் லைதி என்பவரை ஹதீஸ்கலை வல்லுநர்கள் பலகீனமானவர் என்று கூறியுள்ளார்கள். சஹீஹ் ஆன ஹதீஸ். நான் என்னுடைய அலுமாரி நிலைப்பேழை ஒன்றின் மீது மிருகங்களின் உருவங்கள் வரையப்பட்டு இருந்த ஒரு திரைச்சீலையை தொங்கவிட்டிருந்தேன். அதை நபி அவர்கள் கிழித்துவிட்டார்கள். எனவே அதிலிருந்து நான் 2 மெத்தை இருக்கைகளை செய்து கொண்டேன். அவை வீட்டில் இருந்தன. அவற்றின் மீது நபி அவர்கள் அமர்வார்கள். அறிவிப்பாளர் ஆயிஷா ரலி. நூல் புகாரி 2479. பில்க்ரோ அதில் உருவம் இருந்தது என்பதற்கு எந்த ஆதாரமான செய்தியும் இல்லை. காரணம் 02. சஹீஹ் ஆன ஹதீஸ்க்கு மாற்றம். ஆயிஷா ரலி அறிவித்தார். நான் உருவங்கள் வரையப்பட்ட ஒரு தலையணையை விலைக்கு வாங்கினேன். அதை நபி அவர்கள் பார்த்துவிட்டு வீட்டிற்குள் வராமல் வாசலில் நின்று விட்டார்கள். அவர்களின் முகத்தில் அதிருப்தியை நான் உணர்ந்தேன். அப்போது நான் இறைத்தூதர் அவர்களே, அல்லாஹ்விடமும் அவனுடைய தூதரிடமும் மன்னிப்பு கேட்கிறேன். நான் என்ன குற்றம் செய்தேன் என்று வினவினேன். நபி அவர்கள் இது என்ன தலையணை என்று கேட்டார்கள். நீங்கள் இதன் மேல் அமர்வதற்காகவும் தலைக்கு வைத்துக் கொள்வதற்காகவும் உங்களுக்காக நான் இதை வாங்கினேன் என்றேன். நபி அவர்கள் இந்த உருவங்களை வரைந்தவர்கள் மறுமை நாளில் வேதனை செய்யப்படுவார்கள். நீங்கள் படைத்தவற்றுக்கு உயிர் கொடுங்கள் என்று அவர. நட்சத்திரக்குறி ஷைத்தானின் தீங்கில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமா? நட்சத்திரக்குறி ஷைத்தானின் தீய தூண்டுதல் விட்டு பாதுகாப்பு பெற வேண்டுமா? நட்சத்திரக்குறி நபி அவர்கள் கேட்ட பாதுகாப்பு துஆ. நட்சத்திரக்குறி அவூது பில்லாஹிஸ் சமீல் அலீமி மினஷ் ஷைத்தானிர் ரஜீமி மின் ஹம்சிஹி வனஃப்திஹி. நட்சத்திரக்குறி பொருள் அனைத்தையும் செவியேற்பவனும் நன்கறிபவனுமாகிய அல்லாஹ்விடம் விரட்டட்ட ஷைத்தானை விட்டும் அவனது தீய தூண்டுதல் விட்டும் அவனது ஊதுதல் துப்புதல் ஆகியவற்றை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நட்சத்திரக்குறி. அறிவிப்பாளர் அபூ ஸீத் அல்-குத்ரி ரழி. நூல் சுனன் அபூதாவூத் 775. நட்சத்திரக்குறி அட்குறி அல்லாஹ் போதுமானவன். நட்சத்திரக்குறி. முடிவிலி. சிந்திக்கும் முகம் நாளும் ஒரு சிந்தனை. நல்லதையே செய்பவர்க்கு உறுதியாக நல்லதே நடக்கும். யாரும் இல்லாமல் மோசமான நிலையில் இருக்கும் வீடு நாளும் ஒரு வீட்டு பண்டுவம். சிறிது சீரகத்தை மென்று தின்று வெந்நீர் குடித்தால் வாயுத்தொல்லை முழுமையாக நீங்கும். செய்தித்தாள் நாளும் ஒரு செய்தி. இந்திய நட்சத்திரக்குறி தரைப்படையின் தலைமையகம் புதுடெல்லியில் நட்சத்திரக்குறி அமைந்துள்ளது. கடாய் உணவு நாளும் ஒரு சமையல் குறிப்பு. ரசத்தை இறக்கியதும் ஒரு துளி நெய்யும் சிறிது கொத்தமல்லியும் சேர்த்தால் ரசம் மணமணக்கும். பணப்பை நாளும் ஒரு பொன்மொழி. இந்த உலகில் நாம் வந்ததற்கு முத்திரை ஒன்றை விட்டு செல்ல வேண்டும். விவேகானந்தர். தேதியை கிழித்தல். இன்று ஏப்ரல் 7. நட்சத்திரக்குறி. சிறிய கருப்பு சதுரம் உலக சுகாதார நாள். முடிவிலி. நட்சத்திரக்குறி பகிர்வு. நட்சத்திரக்குறி திருக்குறள் 732. நட்சத்திரக்குறி. வெடித்தல். பெரும்பொருளார் பெட்டக்க தாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. நட்சத்திரக்குறி விளக்கம். நட்சத்திரக்குறி மிக்க பொருள் வளம் உடையதாய் எல்லோரும் விரும்பத்தக்கதாய் கேடு இல்லாததாய் மிகுதியாக விளைபொருள் தருவதே நாடாகும். நட்சத்திரக்குறி பழமொழி. நட்சத்திரக்குறி Believe in yourself and succeed. உன்னை நம்பினால் வெற்றி பெறுவாய். நட்சத்திரக்குறி பொன்மொழி. நட்சத்திரக்குறி சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது கூடவே பல திறமைகளும் வெளிவருகின்றன. ஏபிஜே அப்துல் கலாம். நட்சத்திரக்குறி பொது அறிவு. நட்சத்திரக்குறி 01. நமது உடலில் இரத்தம் உறைதலுக்கு காரணமான வைட்டமின் எது? வைட்டமின் கே. விட்டமின் கே. 02. கிரானைட் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? அபெர்டீன் ஸ்காட்லாந்து. ஆபர்டீன் ஸ்காட்லாந்து. நட்சத்திரக்குறி இங்கிலீஷ் வேர்ட்ஸ். நட்சத்திரக்குறி அப்ரைசல் எவாலுவேஷன் மதிப்பீடு. காஷியஸ் பீயிங் கேர்ஃபுல் டு அவாய்ட் ரிஸ்க்ஸ். எச்சரிக்கை. நட்சத்திரக்குறி தமிழ் இலக்கணம். நட்சத்திரக்குறி ஓர் வரும் இடங்கள் எவை என்று பார்ப்போம். உயிர் எழுத்துகள் முன் ஓர் வரும். ஓர் ஆயுதம். ஓர் அலை. ஓர் ஒட்டகம். ஓர் ஈ. ஓர் இலை. உயிர்மெய் எழுத்துகள் முன் ஒரு வரும். ஒரு காகம். ஒரு மெத்தை. ஒரு சத்திரம். ஒரு மரம். ஒரு பழம். நட்சத்திரக்குறி அறிவியல் களஞ்சியம். நட்சத்திரக்குறி பூமியின் 50 விழுக்காடு முதல் 80 விழுக்காடு வரையிலான ஆக்சிஜன் கடல்களால் உற்பத்தி செய்யப்படுகிறது என்று பல்வேறு விஞ்ஞானிகள் மதிப்பிடுகின்றனர். இந்த உற்பத்தியின் பெரும்பகுதி தாவர அடிப்படையிலான கடல்வாழ் உயிரினங்களால் நடைபெறுகிறது. கடல்வாழ் பிளாங்டன்கள், பாசிகள், கடற்பாசிகள் மற்றும் சில பாக்டீரியாக்கள் ஒளிச்சேர்க்கை செய்து உலகின் பாதிக்கும் மேற்பட்ட ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டவை. வெடித்தல். பை கவி விமென் ICT அடிக்கோடு போதிமரம்.
நட்சத்திரக்குறி இன்றைய தலைப்பு செய்திகள். வெள்ளை நிற நட்சத்திரம் 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் மே மாதம் 8ஆம் தேதி அன்று வெளியாகும். வெள்ளை நிற நட்சத்திரம் இலங்கையில் தங்கியிருந்து சர்வதேச ரீதியாக இணையவழி நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வந்த 156 சீனர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெள்ளை நிற நட்சத்திரம் இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் உள்ள சர்வதேச விமான நிலையமான பென் குரியோனை குறிவைத்து ஈரான் படைகள் மிகப்பெரிய அளவில் ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளன. கூடைப்பந்து விளையாட்டுச் செய்திகள். கூடைப்பந்து IPL கிரிக்கெட்டில் 200 விக்கெட்டுகள் வீழ்த்திய முதல் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஸ்வர் குமார் சாதனை. நட்சத்திரக்குறி டுடே எஸ் ஹெட்லைன்ஸ். வெள்ளை நிற நட்சத்திரம் The Class 12 Public Examination Results will be released on May 8. வெள்ளை நிற நட்சத்திரம் 156 Chinese nationals have been arrested in Sri Lanka for being involved in large-scale international online financial fraud operations. வெள்ளை நிற நட்சத்திரம் Iran has carried out a major drone attack targeting Ben Gurion International Airport in Tel Aviv, Israel. கூடைப்பந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ். கூடைப்பந்து Bhuvneshwar Kumar becomes the first fast bowler to take 200 wickets in the Indian Premier League. By Kavi Women ICT அடிக்கோடு போதிமரம்.